கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த பரிசுத்த ஓய்வு நாளின் ஆராதனை பொறுப்பெடுத்து நடத்தப் போகிற இந்த 5வது வாரத்தில் கிறிஸ்துவ பக்திம சங்கத்தின் பொறுப்பாளர்கள் மற்ற உறுப்பினர்களாக இணைந்து இந்த ஓய்வு நாள் ஆராதனை நடத்தப் போகிற அருமையான தேவ பிள்ளைகளை தேவன் பயன்படுத்தும்படியாக, தேவனுடைய பிரசன்னத்தை அனுபவிக்கும்படியாக வாலிப பிள்ளைகளை கற்ற என் சபையிலே மாத்திரமல்ல தேசத்திலே வல்லமையாக எடுத்து பயன்படுத்தும்படியாக இந்த நாளிலே நாம் தேவ சமத்தை நோக்கி நாம் செபிக்கலாம். ஜெபத்தோடு கூட இந்த பரிசுத்த ஓய்வு நாள் ஆராதனை தேவனுடைய கரம் நமத்திலே அசைவாடுகிறபடினாலே எல்லாரும் ஒரு விஷயம் நாம் சோத்தரித்து நாம் செபிக்கலாம். ஹல்லேலூயா. பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே உங்களை நாங்கள் ஸ்தோத்தரித்து உங்களை நாங்கள் மகிமைப்படுத்துகிற ராஜா, இந்த நாளிலே 5வது வாரத்திலே எங்களுடைய வாலிப பிள்ளைகளை இதை பொறுப்பெடுத்து நடத்துகிற கீழ்ப்பாம்ச தலைவருக்காக, செயலாளருக்காக, பொருளாளருக்காக செபிக்கிறோம். அவளோடு இணைந்து அப்பா இந்த ஆராதனை நடத்த போகிற அனைத்து வாலிப கர்த்தாவே சகோதர சகோதரிகளையும் உம்முடைய கரைகளை ஒப்புக் கொண்டிருக்கிறோம். இந்த ஆரம்பம் முதல் இந்த ஆராதனை முடிகிற வரையிலும் ஆவியானவர் வல்லமையாய் எடுத்து பயன்படுத்தபடியாய் செபிக்கிறோம். தொடக்கம் முடிவெல்லாம் உம்முடைய கரத்திலே நாங்கள் ஒப்புக் கொண்டிருக்கிறோம். வார்த்தையிலே மகிமைப்படுவீராக, வார்த்தை கிரிய செய்யும்படியால் செபிக்கிறோம். எல்லா தடைகளையும் நீக்கி ஆவியானவர் உட்பிரவேசித்து மகிமையான பிரசன்னத்தை கொண்டு வரும்படியால் செபிக்கிறோம். எல்லாவற்றையும் உம்முடைய கரத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இன்றைய நாளிலே 5வது ஓய்வு நாள் ஆராதனை கீழ்ப்பாம் சங்கத்தின் பொறுப்பெடுத்து நடத்தும்படி சபை நிர்வாகி சார்பில் அனைத்து விசுவாசி சார்பிலும் அன்புடன் வரவேற்கிறோம். தொடர்ந்து ஆராதனை பொறுப்பெடுத்து நடத்துவார்கள். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையுண்டாகும். இந்த ஓய்வு நாளை 5வது வாரத்தில் கர்த்தருடையாய் அவர் நாமத்தை அனுசரிக்கும்படி உதவி செய்ததுக்காக அவரை சோத்தரிக்கிறேன். இந்த வேளையில் நம்ம வட்டார போது ஜெபித்து கொடுத்ததுக்காகவும் அவருக்காக அவர் குடும்பத்துக்காக நன்றி வாழ்த்துதல் தெரிவித்துக் கொள்கிறேன். நம் ஆரம்ப பாடலாகிய அன்பிலே பூரணரே, இந்த ஆராதனைக்கு ஆரம்ப பாடல் அன்பிலே பூரணர் என்ற பாடலை பாடி தேவநாமத்தை மகிமைப்படுத்துவோம். 138வது பாடல் பெரிய பாடல். சிறந்தோனே
இந்த ஆராதனைக்கு எதுவாக இருக்கும்படி 146ஆம் சங்கீதம் 1 முதல் நம் போதகர் மகள் தபித்தால் முதலாக இதை வாசிப்பாங்க. மாறி மாறி வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதங்களின் பகுதி 146ஆம் சங்கீதம். அல்லேலூயா, என் ஆத்துமாவே கர்த்தரை துதி. நான் உயிரோடு இருக்கும் மட்டும் கர்த்தரை துதிப்பேன். நான் உள்ளவளும் என் தேவனை கீர்த்தனம் பண்ணுவேன். பிரபுக்களையும் ரட்சிக்க திராணி இல்லாத மனுபுத்திரனையும் நம்பாதேயுங்கள். அவன் தன் மண்ணுக்கு திரும்புவான். அவன் நாளிலே அவன் யோசனைகள் அழிந்து போம். யாக்கோபின் தேவனை தன் துணையாக கொண்டிருந்து தன் தேவனாகிய கர்த்தர் மேல் நம்பிக்கையை வைக்கிறவன் பாக்கியவான். அவர் வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவைகளுள்ள யாவையும் உண்டாக்கினவர். அவர் என்றென்றைக்கும் உண்மையை காக்கிறவர். அவர் ஒடுக்கப்பட்டவர்களுக்கு நியாயம் செய்கிறார். பசியாய் இருக்கிறவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறார். கட்டுண்டவர்களை கர்த்தர் விடுதலையாக்குகிறார். குருடரின் கண்களை கர்த்தர் திறக்கிறார். மரங்கடிக்கிறவர்களை கர்த்தர் துரத்தி விடுகிறார். நீதிமான்களை கர்த்தர் சிநேகிக்கிறார். பரதேசிகளை கர்த்தர் காப்பாற்றுகிறார். அவர் திக்கற்ற பிள்ளையையும் விதவையையும் ஆதரிக்கிறார். துன்மார்க்கரின் வழியையோ கவிழ்த்து போடுகிறார். கடைசி வசனம் யாவரும் சேர்ந்து வாசிப்போம். கர்த்தர் சதா காலங்களிலும் அரசாளுகிறார். சீயோனே, உன் தேவன் தலைமுறை தலைமுறையாகவும் ராஜரிகம் பண்ணுகிறார். மலைகள் விலகினாலும்
வாக்களித்தே எனக்கு விரோதமாய் எழும்பும் ஆயுதம் வாய்க்காலை போகும் என்று வாக்களித்தே எனக்கு விரோதமாய் நாயத்தில் எழும்பும் நாவை எனக்கு விரோதமாய் நாயத்தில் எழும்பும் நாவை குற்றப்பாடும் படி செய்திடுவே குற்றப்பாடும் படி செய்திடுவே திருமை விலகாதையா திருமை விலகாதையா இசையாவும்
என் கண்ணீரை கண்டீரையா, என் விண்ணப்பத்தை கேட்டீரையா, என் கண்ணீரை கண்டீரையா, எனக்கு உதவி செய்தீரையா, உன் பிள்ளையாய் நான் வாழ்ந்திட எனக்கு உதவி செய்தீரையா, உன் பிள்ளையாய் நான் வாழ்ந்திட கேட்கலாம் தேவனே, சதகாலமும் உள்ளவரே, கேட்கலாம் தேவனே, என்றும் உள்ளவரே, கேட்கலாம் தேவனே, சதகாலமும் உள்ளவரே, கேட்கலாம் தேவனே, என்றும் உள்ளவரே. பிள்ளைகள் தொடர்ந்து பாடினார்கள். மகிழ்ச்சி. வேத பாடம் வாசிக்க கேட்போம். தானியேல் 1 முதல் 1ஆம் அதிகாரம் 1 முதல் 8 வரை. ஜேம்ஸ் தமிழில் வாசிப்பார், லிடியா ஆங்கிலத்தில் வாசிப்பார். மாறி மாறி வாசிக்க கேட்கலாம். வாசிக்க தொடங்கிய வேதத்தின் பகுதி தானியேல் 1ஆம் அதிகாரம் 1 முதல் 8 முடிய. தானியேல் 1ஆம் அதிகாரம் 1 முதல் 8 முடிய. யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கீம் அரசாண்ட 3ஆம் வருஷத்திலே பாபிலோனின் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சர் எருசலேமுக்கு வந்து அதை முற்றுகை போட்டான். The word of the Lord for today, taken from the Holy Bible, Daniel chapter 1 verses 1 to 8. Daniel chapter 1 verses 1 to 8.
In the 3rd year of the reign of Nebuchadnezzar king of Judah, Nebuchadnezzar king of Babylon came to Jerusalem and besieged it. அப்பொழுது ஆண்டவர் யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கீமையும் தேவனுடைய ஆலயத்தின் பாத்திரங்களில் சிலவற்றையும் அவன் கையில் ஒப்பு கொடுத்தார். அவன் அந்த பாத்திரங்களை சீனேயார் தேசத்திலுள்ள தன் தேவனுடைய கோவிலுக்கு கொண்டு போய் அவைகளை தன் தேவனுடைய பண்டசாலைக்குள் வைத்தான். And the Lord delivered Joachim king of Judah into his hand, along with some of the articles from the temple of God. These they carried out to the temple of his God in Babylonia, and put in the treasure house of his God. அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே ராஜகுலத்தார்களிலும் துரைமங்களிலும் யாதொரு மாசும் இல்லாதவர்களும் அழகானவர்களும் சகல ஞானத்திலும் தேறினவர்களும் அறிவில் சிறந்தவர்களும் கல்வியில் நிபுணரும் ராஜாவின் அரண்மனையிலே சேவிக்கிற திறமையுள்ளவுமாகிய சில வாலிபர்களை கொண்டு வரவும். Then the king ordered Aspaniah, chief of his country official, to bring into this king's service some of the Israelites from the royal family and the nobility. அவர்களுக்கு கல்தேயரின் எழுத்தையும் பாஷையும் கற்றுக் கொடுக்கவும் ராஜா தன் பிதாக்களின் தலைவனாகிய அஸ்பேனஸுக்கு கற்பித்தான். Young man without any physical defeats, handsome, showing aptitude for every kind of learning, well informed, quick to understand and qualified to serve in the king's palace. He was to teach them the language and the literature of the Babylonians. ராஜா தான் உண்ணும் போஜனத்திலேயும் தான் குடிக்கும் திராட்சரத்திலேயும் தினம் ஒரு பங்கை அவர்களுக்கு நியமித்து அவர்களை 3 வருஷம் வளர்க்கவும் அதன் முடிவிலே அவர்கள் ராஜாவுக்கு முன்பாக நிற்கும்படி செய்யவும் கட்டளையிட்டான். The king assigned them the daily quality of food and wine from the king's table. They were to be trained for 3 years, and after that they entered into the king's service. அவர்களுக்குள் யூதா புத்திரராகிய தானியேல், அனனியா, மிஷாவேல், அசரியா என்பவர்கள் இருந்தார்கள். Among those who were chosen were some from Judea, Daniel, Mishael, and Azariah. பிரதானிகளின் தலைவன் தானியேலுக்கு பெல்ஷெத்தாசார் என்று, அனனியாவுக்கு சாத்ராக் என்றும், மிஷாவேலுக்கு மேஷாக் என்றும், அசரியாவுக்கு ஆபேத் நேகோ என்றும் மறுபெயரிட்டான். The chief official gave them new name. To Daniel the name Belteshazzar, to Ananias Sarat, to Mishael Messiah, and Azariah Abednego. தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்சரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தலாகாதென்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணிக்கொண்டு தன்னை தீட்டுப்படுத்தாதபடி பிரதானங்களின் தலைவனிடத்தில் வேண்டிக் கொண்டான். வாசிக்கும்படியான வேத புத்தகம் முடிந்தாயிற்று. But Daniel resolved not to defeat himself with the royal food and wine, and he asked the chief official for permission not to divulge himself his way. Praise to be God, the word of the Lord is as been completed. இந்த பாடம் வாசித்ததற்கு நன்றி. வேளை கண்களை மூடி நாம் ஜெபிக்க போகிறோம். துதி ஆராதனைக்காக தேவநாமம் மகிமைப்படும்படி யாவரும் கண்களை மூடி அவர் நோக்கி பார்த்து அப்பா பிதாவே என்று சொல்லி, அப்பா எங்களுக்கு இந்த நாளில் இந்த 5ஆம் வாரத்தின் எங்கள் வாலிப மத்தியில் கர்த்தாவை நீங்கள் இறங்குங்க என்று சொல்லி நாம் வேண்டுதலோடு ஒரு அங்கலாய்ப்போடு நோக்கி அவரை பார்ப்போம். இதற்காக விசேஷமாக ஜெபிக்கலாம். நம்ம திருக்க மோசஸ் பாஸ் முன்பதாக வந்து இந்த துதி ஆராதனை ஆசீர்வதிக்கும்படிக்காக ஜெபிப்பார். எல்லா கண்களும் முடிப்போம். கொஞ்ச நேரம் ஆண்டவர் நோக்கி நாம் பார்க்கலாம். எங்களை நேசித்து வழி நடத்தும் எங்கள் அன்பின் நல்ல தகப்பனே இயேசுப்பா, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த பரிசுத்த ஓய்வு நாள் ஆராதனைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நேரத்திலும் இயேசுப்பா உங்களை கொஞ்ச நேரம் துதிக்க உங்களை பாட நாங்கள் வந்திருக்கிறோம். ஆண்டவரே, எங்களோட துதி பலிகளில் நீங்கள் எங்களுக்கு பிரியமாக ஏற்படுங்க. ஆண்டவரே, நீங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் ஆஸ்வதித்து ஆண்டவரே என்னால் பேச போகிறதான வார்த்தைகள் எல்லாவற்றையும் கருத்தில் போடுகிறோம். இயேசுப்பா பேச போகிற ஆசிரியர் மறைத்து நீங்கள் வெளிப்படுங்க. இயேசுப்பா அந்த துதி ஆராதனை கூட நீங்கள் எங்களோடு இடைப்பட போகிற கிருபைக்காக உங்களுக்கு நாங்கள் நன்றிகளை செலுத்துகிறோம். இந்த ஆராதனை துவக்கம் முதல் முடியும் வரை உங்களுடைய கரம் எங்களோடு இருப்பதாக. எல்லா துதி கன மகிமை யாவற்றையும் ஒரு ஒருத்தருக்கு சேர்த்துக்கிறோம். மீட்பர் ரட்சகருமாகிய இயேசு ஜெயிக்க நல்ல பிதாவே, ஆமென். வேளை சகோதரிகள் முன்பதாக வந்து தேவநாமத்துக்கு மகிமையாகும் துதி ஆராதனை நடத்தும்படியான அன்போடு அழைக்க நாம் ஆழ இருதயத்தை அவர் நோக்கி பார்த்து, அப்பா எங்களுக்காக பிள்ளைகள் மூலமாய் இறங்க சாமி என்று நம் யாவருமே Hallelujah.
துதிக்கலாம். நாம சொல்லி நம்ம தேவனை துதிக்கலாம். ஹல்லேலூயா. அப்பா உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே, துதி. ஹல்லேலூயா, பிரைஸ் லார்ட். நம்ம கொஞ்ச நேரம் தேவனை ஆராதிக்க வந்திருக்கோம். எல்லாம் உங்கள் வீட்டிலே எல்லாரும் எழுந்திருந்து கொஞ்ச நேரம் நம்ம தேவனை ஆராதிக்கலாம். பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள் வேதம் சொல்லுகிறது. நம்ம கொஞ்ச நேரம் ஆராதிக்க போகிறோம். அந்த கொஞ்ச நேரம் ஆராதனையில் கூட தேவன் வந்து ரொம்ப மகிமைப்பட போடுகிறார். நம்ம எல்லாரும் சேர்ந்து ஆராதிக்கலாமா? சோத்ரம் 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 உம்மை துதிக்கிறோம் தகப்பனே, துதிக்கிறோம் துதிக்கிறோம் சைக்கிறவனே. அப்பா உம்மை துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். யெகோவா ஈரே, யெகோவா ராஃபாவே உம்மை துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். அதிகாலை சோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை. சோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான். அப்பா அப்பா உங்களுக்கு தான். அப்பா அப்பா உங்களுக்கு தான். எபினேசர் எபினேசர் இதுவரை உதவி செய்தீர். இதுவரை நமக்கு தேவன் உதவி செய்தார். எல்லாரும் சேர்ந்து பாடலாமா? இதுவரை உதவி செய்தீர். இதுவரை உதவி செய்தீர். எபினேசர் எபினேசர் இதுவரை உதவி செய்தீர். எபினேசர் எபினேசர் அதிகாலை சோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை. சோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான். சர்வ வல்லவரே, அதிகாலை சோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை. சோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான். அப்பா அப்பா சர்வ வல்லவரே உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம். அல்பா ஓமேகா மானவரே உம்மை துதிக்கிறோம். எல்லாரும் சேர்ந்து பாடலாமா? துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன்.
ஜீவனோடு இருக்க முடியாது என்ற ஒரு அர்ப்பணிப்போடு நம்ம அவரை ஆராதிக்கலாமா? உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை, உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே கருவில் உருவாகும் முன்னே பேர் சொல்லி அழைத்தவர் நீரே. தாயினும் மேலாக அன்பு வைத்து நீருக்காக ஜீவன் தந்தீரே. உலகம் எல்லோரும் மகிழ்வார்கள். ஆனால் தேவன் உங்க தாயிற்காக உருவாக உங்க பேர் சொல்லி அழைத்தார். ஆனால் இப்பொழுது அவர் ஜீவன் என்கிற அன்பு வைத்து எனக்காக ஜீவன் தந்தீரே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை, உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே வருஷம் தொடக்கம் முதல் ஆண்டவரே 8 மாதங்களை கடந்து வர உதவி செஞ்சீங்களே, அதற்காக நன்றி அப்பா. இன்னும் 2 நாட்கள்ல நாங்க புதிய மாதத்துக்குள்ள கடந்து போகிறோம். தேவன் ஆண்டவரே ஏசப்பா இம்மட்டுமாய் நடத்தி வந்ததுக்காக நன்றி தகப்பனே. எங்களோட கூட சேர்ந்து பாடுறீங்களா? இம்மட்டும் உதவின எபினேசரே, இனிமேலும் நடத்தும் யெகோவாயிரே. பாடலாமா? இதுவரை உதவின எபினேசரே, இனிமேலும் நடத்தும் யெகோவாயிரே. நன்றியுடன் பாடிடுவேன்
ராஜா. எங்க ஆளுநரை தேவன் நீங்க பிரியப்பட்டீங்க, அதுக்காக நன்றி தகப்பனே. எங்களை முற்றிலுமா கருத்துல நாங்க தாழ்த்துவோம் தகப்பனே. தேவன் நீங்க மகிமைப்படுங்க ராஜா. தொடர்ந்து ஏசப்பா செய்திகளெல்லாம் உங்க கருத்துல அர்ப்பணிக்கிறேன். தேவன் நீங்க பொறுப்பெடுத்து நடத்துங்க. பொறுப்பெடுத்துக்கோங்க மேய்ப்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல தகப்பனே. ஆமென். நன்றி. துதிய ஆராதனை நடத்தி கொடுத்த பிள்ளைகளுக்கு நன்றி செலுத்துகிறேன். தொடர்ந்து நம் செய்திக்குள்ளாக போவோம். செய்திக்கு ஆதாரமாக நம்ம சகரியா முப்பனார் அவர்கள் ஜெபித்து கொடுப்பபடியாக அன்பாய் அடைக்கிறோம். யாவரும் கண்கள் மூடி செபிப்போம். எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த பரிசுத்த ஓய்வு நாளுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த பரிசுத்த ஓய்வு நாளில் கர்த்தாவே, அருமையான திருசபையின் வாழ்வு பிள்ளைகள் ஐக்கியமாய் இணைந்து இந்த மாதத்தின் 5வது வாரத்திலே இவர்கள் முழு ஆராதனை பொறுப்பெடுத்துக் கொண்டு நடத்துகிற இந்த ஆராதனைக்காக ஸ்தோத்திரம். பாடின பாடல்களுக்காய் ஸ்தோத்திரம், துதித்த துதிகளுக்காய் ஸ்தோத்திரம், நடத்தின ஆராதனைக்காக ஸ்தோத்திரிக்கும் கர்த்தாவே நன்றி செலுத்தும் ஐயா. இந்த பிள்ளைகளை எடுத்து மட்டுமா நீ பயன்படுத்தி வருகிறீர். உற்சாகமாக வாஞ்சியாக ஊழியம் செய்யக்கூடிய பிள்ளைகளாக நீ மாற்றிக்கொண்டு வருகிற தயவுக்காக ஸ்தோத்திரம். இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிப்பதாக தொடர்ந்து கர்த்தாவை விசேஷமாக இந்த நாளில் கர்த்தாவை ஸ்தோத்திரம். அருமையான இந்த திருசபையின் வட்டார போருக்காக ஸ்தோத்திரம். அவர் மூலமாய் கொடுக்க போகிற வார்த்தைக்காக நன்றி செலுத்துமையா ஸ்தோத்திரம். ஆண்டவரே, வல்லமையான வார்த்தைகள் புறப்பட்டு அநேகருடைய உள்ளத்தை தொட்டு ஆண்டவரே கர்த்தாவே அநேகருடைய ஒரு மாற்றங்களை உண்டு பண்ணும்படியா ஜெபிக்கிறோமையா ஸ்தோத்திரம். நாளிலே அவர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற காரியங்கள் நன்மையாய் மாற இந்த வார்த்தை மூலம் நீ வெளிப்பட போகிற தயவுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். அவரை மறுத்து நீர் வெளிப்படுவீராக. ஒரு பிரசனா மாத்திரம் கர்த்தாவே இந்த நிகழ்ச்சி முழுவதும் இந்த ஆராதனை முழுவதும் கர்த்தா பிரசனராக இருந்து வழிநடத்தி கொடுக்க வேண்டும் என்று இரட்சகரும் மீட்பருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் மாறாத நாமத்தை ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நன்றி. தொடர்ந்து நேராக செய்திக்குள்ளது ஐயா அவர் கரங்களில் கொடுக்கப்படுகிறது. ஐயா முன்பதாக வந்து செய்தி அளிக்கும்படியான கரங்களை தட்டி பிள்ளைகள் அவர்கள் முன்பாக. ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் ராஜரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தலாகாதென்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணிக்கொண்டு தன்னை தீட்டுப்படுத்தாதபடி பிரதானிகளின் தலைவனிடத்தில் வேண்டிக் கொண்டான். ஒரு விஷயம் நாம் கண்களை மூடி தேவ சமூகத்திலே இந்த நாளுடைய தேவனுடைய வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையிலே தானியேல் ஒரு தீர்மானம் எடுத்தார். தீட்டுப்படுத்தலாகாது என்று சொல்லி தன் இதயத்திலே தீர்மானம் செய்தார். அந்த தீர்மானத்தினுடைய செய்திகளை இந்த நாளிலே வாலிபர்களுக்கோ குடும்பத்தாருக்கோ இந்த உலகத்தில் இருக்கிற அனைத்து மக்களுக்கோ இந்த வார்த்தைகள் கிரியை செய்ய முடியாது. உடைய கரங்களிலே அர்ப்பணிக்கிறேன். ஆமென், ஆமென். இந்த நாளுடைய செய்தியின் தலைப்பு என்னவென்று சொன்னால் தீர்மானம். தலைப்பின் செய்தி தீர்மானம். என்ன தீர்மானம் என்று சொல்லி இன்றைக்கு தேவனுடைய வேதத்திலிருந்து தேவனுடைய வார்த்தைகளை நாம் அறிந்து கொள்ள போகிறோம். இந்த வாலிப ஞாயிறு ஆராதனையிலே அருமையான வாலிப பிள்ளைகள் அழகாய் நேர்த்தியாய் ஆராதனை நடத்துவதற்கும் துதி ஆராதனை நடத்துவதற்கும் நல்ல பாடல்களை பாடுவதற்கும் தேவன் நல்ல கிருபைகளை கொடுத்திருக்கிறார். நாம் சபை மக்கள் பெரியவர்கள் நம்முடைய வாலிப பிள்ளைகளை உற்சாகப்படுத்தும்படியாக உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இந்த நாளிலே இந்த சோசியல் மீடியா மூலியமாக தேவனுடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறேன். ஆங்காங்கே கர்த்தருடைய வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிறேன். கர்த்தருடைய பிள்ளைகள் இந்த உலகத்தின் மக்கள் இந்த வார்த்தைகளை அசட்டையாய் எண்ணாதபடி ஜாக்கிரதையாக தெளிவாக நாம் அமர்ந்து இந்த வார்த்தைகளை கேட்போம் என்று சொன்னால் தேவன் நிச்சயமாகவே
கிரியை காண்பிக்க தேவன் உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். அருமையான தேவ ஜனங்களே, இந்த தானியேலுடைய வாழ்க்கையிலே எருசலேமிலே அவர் பிறந்து உயர்குலத்திலே காணப்பட்ட ஒரு தானியேலுடைய வாழ்க்கையிலே அவர் அடிமையாக நேபுகாத்நேச்சர் மூலமாக படையெடுத்து தானியேலை அடிமையாக பாபிலோனுக்கு கொண்டு போகப்பட்டு அங்கே தானியேலுடைய வாழ்க்கையிலே ஒரு பக்தி உள்ள மகனாய் காணப்பட்டார். அவர் பக்தியாய் காணப்படுகிற வாலிப வயது என்னவென்று சொன்னால் 16 வயது. சிறு வயதிலிருந்து தகப்பன் தாய் ஆலோசனை இல்லாதபடி தனிமையிலே தானியேலுடைய வாழ்க்கையிலே சிறைப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே அங்கே தானியேலுக்கு கிடைக்கப்பட்ட ஒரு பதவி, அரசாங்க பதவி. அரசாங்கத்தில் இருக்கிறவர்களுக்கு ஆலோசனை கொடுக்கும்படியாக ஒரு பதவி கொடுக்கப்பட்டிருக்கிறது. தானியேலுடைய வாழ்க்கையிலே ஒரு தீர்மானம் எடுக்கிறார். அதை நாம் வாசித்தோம். தானியேல் 1ஆம் அதிகாரத்திலே 8வது வசனத்திலே ஒரு தீர்மானம் எடுக்கிறார். என்ன தீர்மானம் என்று சொன்னால், ராஜ போஜனத்தினாலே தன்னை தீட்டுப்படுத்தலாகாது என்று சொல்லி தன்னுடைய இருதயத்திலே தீர்மானம் பண்ணார். எந்த வயது என்று சொன்னால் 16 வயதிலே, தன் வாலிப வயதிலே ஒரு தீர்மானம் எடுக்கிறார். ராஜ போஜனத்திலே, இந்த ராஜ போஜனம் போதை வஸ்துக்கள் இருக்கும். இந்த ராஜ போஜனத்துக்கு ஒரு ராஜா உணவை அருந்துவார் என்று சொன்னால் அந்த விக்கிரகங்களுக்கு நேராக அந்த உணவுகளை சமைத்து அந்த விக்கிரக நேராக வைத்து படையல் செய்து அதை கொண்டு வந்து ராஜாவிடத்திலே கொடுப்பார்கள். ராஜா அதை உட்கொள்ளுவார். இதை தானியேல் பார்க்கிறார். இந்த ராஜ போஜனத்தை தானியேலுக்கு கொடுக்கும்படியாக அங்கே உத்தரவாதம் பெற்று, ஆனால் தானியேலுடைய வாழ்க்கையிலே தேவனுக்கு பக்தி உள்ள மனிதனாக, விசுவாசத்தில் சிறந்தவனாக, ஒரு ஜெபிக்கிற மகனாக இருந்தபடியினாலே தானியேலுடைய வாழ்க்கையிலே பரிசுத்தத்தை காத்து கொண்ட நிமித்தமாக தன் இதயத்திலே ஒரு தீர்மானம் பண்ணினார். எப்போ தீர்மானம் பண்ணினார்? ஆரம்பத்திலே தீர்மானம் பண்ணினார். யார் வேணா வாழ்க்கை செய்யலாம், எப்படி வேணா வாழலாம் என்று சொல்லுவது வாழ்க்கை அல்ல. தீமைகளை நாம் தீண்டாதபடி, தீமைகளை நாம் அணுகாதபடி நம்முடைய வாழ்க்கையில ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டும். தேவ பிள்ளைகளே, மனிதன் உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தி கொண்டால் அவனுக்கு என்ன இல்லை? லாபம் கிடையாது. அருமையான தேவ பிள்ளைகளே, அருமையான வாலிப பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு தானியேலை போல இன்றைக்கு ஒரு வேளை இந்த நாட்களிலே வாலிபர்களாக இருக்கிறோம். இந்த வாலிப காலத்திலே ஒரு தானியேலை போல தன்னுடைய இதயத்திலே ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டும். தீட்டான ஒன்றும் உள்ளே பிரவேசிக்க கூடாது. அதுக்கு ஒன்று காரணம் என்னவென்று சொன்னால் பரிசுத்தம் இருக்க வேண்டும். வேதத்தில் பார்க்கிறோம், கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 23வது வசனம். சாந்தம், இச்சையடக்கம், இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றும் இல்லை. ஆமென், ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, இச்சையடக்கம் நமக்கு தேவை. மாம்சத்தின் கிரியைகள் எத்தனை என்பதை நாம் சற்று யோசித்து பார்க்கும்போது மாம்சத்தின் கிரியைகள் 17 காணப்படுகிறது. விபச்சாரத்தை தொடங்கி
இச்சைகளை முடிகிறது. 17 மாம்சத்தின் கிரியைகள் இருக்கிறது. ஆனால் ஆவிக்குரிய கனி எத்தனைங்க சொல்லுங்க பார்க்கலாம்? 9. எது அதிகம் இருக்குது? ஆமென். மாம்சத்தின் கிரியைகள் அதிகமாக இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகள் நாம் எதை பிடித்து கொள்ள வேண்டும்? ஆவிக்குரிய கனி. இந்த ஆவிக்குரிய கனிகளிலே தேவ பிள்ளைகளே அன்பு பார்க்கிறோம். அந்த அன்பிலே முழுவதுமாய் அடங்கியிருக்கிறது. இந்த அன்பிலே தானியேலுடைய வாழ்க்கையிலே கட்டப்பட்டிருக்கிறார். இந்த அன்பிலே வாழ்க்கை கடந்து போனது. இந்த தானியேலுடைய வாழ்க்கையிலே ஒரு பரிசுத்தம் காணப்பட்டது. தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு தானியேலுடைய வாழ்க்கையிலே தன் தீட்டுப்படுத்தலாக என்று தீர்மானம் பண்ணதுக்கு ஒரே ஒரு காரணம் பரிசுத்தம். பரிசுத்தம். அதுதான் லேவியராகமத்திலே 11ஆம் அதிகாரம் 44வது வசனத்திலே பார்க்கலாம். லேவியராகமம் 11:44. நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர், நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர், நான் பரிசுத்தர். ஆகையால் உங்களை தீட்டுப்படுத்தாமல் உங்களை பரிசுத்தமாக்கிக் கொண்டு பரிசுத்தராய் இருப்பீர்களாக. ஆமென். அங்கே தேவ பிள்ளைகளே, மோசே, ஆரோன் இவருடைய வாழ்க்கையை இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லுகிற காரியம் என்னவென்று சொன்னால், அசுத்தமானது என்ன பண்ணக்கூடாதுங்க? புசிக்க கூடாது. ஜந்துக்கள் சொன்னால் மிருகங்கள், பிராணிகள், இவைகளை தீட்டான ஒன்றும் நமக்குள்ளே உட்பிரவேசிக்க கூடாது. இதுதான் தானியேல் தீர்மானம் பண்ணார். ராஜ போஜனம் தீட்டு உள்ளது என்று சொல்லி, அது அருவருப்பு என்று சொல்லி, அது அசுத்தம் என்று சொல்லி தன்னுடைய வாழ்க்கையில் தீர்மானம் செய்தார். நம்முடைய தேவன் எப்படியாப்பட்டவர்? பரிசுத்தர். நம்மளை அழைத்த தேவன் பரிசுத்தர். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 15வது வசனம். உங்களை அழைத்தவரை பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் அழைத்தவரை யாவற்றிலேயும் பரிசுத்தராய் இருங்கள். ஆமென். நம்மளை அழைத்த தேவன் எப்படியாப்பட்டவர்? பரிசுத்தர். பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள வேண்டும். ஆரம்பத்தில் தீர்மானங்கள் சரியாயிருந்தால் முடிவிலே தேவன் ஜெயத்தை கொண்டு வருவார். ஆமென். ஆமென் சொல்லுங்க. அருமையான தேவ பிள்ளைகளே, அருமையான வாலிப சகோதரனே, வாலிப சகோதரியே, உன் வாழ்க்கையிலே பரிசுத்தத்தை ஒரு தானியேல் வாலிப வயதிலே தன்னுடைய பரிசுத்தத்தை காத்து கொண்டது போல இன்றைக்கு வாலிப பிள்ளைகள் அசுத்தங்களை வெறுக்க வேண்டும். அருவருப்பான காரியங்களை நாம் தள்ளிவிட வேண்டும். 139ஆம் சங்கீதத்தில் 7-8 வசனங்களை பார்க்கும்போது, நீ வானத்துக்கு ஏறினா நான் எங்க இருப்பேன்? நீ வானத்துக்கு ஏறினா அங்கே இருப்பேன். நீ பாதாளத்தில் படுக்கை போட்டால் அங்கே இருப்பேன். ஆமென். ஊழியக்காரங்க பார்க்க முடியாது, அப்பா அம்மாங்க பார்க்க முடியாது, நீ வேலை செய்கிற இடத்துல பார்க்க முடியாது. ஒருவேளை யாரும் பார்க்கல, ஆனால் மேல இருக்கிற தேவாதி தேவன் நம்மளை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார். நல்ல ஒரு மேலோ தீயொரு மேலோ அவருடைய கண்கள் நோக்கமாயிருக்கிறது. அருமையான தேவ செய்தியை வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அருமைய சகோதரனே, சகோதரியே, கடைசி காலத்தில் நம்ம வருஷத்தில் முடிவில் இல்லை வருஷ தொடக்கத்தில் அந்த முதல் தேதி 6ஆம் நம்ம ஒப்பு கொடுப்போம். அன்றைக்கி 1ஆம் தேதி ஒப்பு கொடுப்போம். நான் இனி பாவம் சொல்லுங்க, நான் இனி பாவம் செய்ய மாட்டேன்னு சொல்லி 2021 ஃபஸ்ட்டு டே ஏர்லி மார்னிங் 12:05 ஒரு தீர்மானம் எடுப்போம். நான் இனி தினந்தோறும் 1 hour
ப்ரேயர் பண்ணுவேன், பைபிள் ரீட் பண்ணுவேன், நான் முழங்கால் நிற்பேன்னு சொல்லி அன்றைக்கி ஒரு முதல் தீர்மானம் பண்ணுவோம். 2ஆம் நாள் அந்த தீர்மானம் ஆயிடும். காற்றுல பறக்க ஆரம்பிச்சிடும். உடைய வாழ்க்கையில் இன்றைக்கு ஒரு தீர்மானம். இன்றைக்கு உன்னுடைய தீர்மானம் எப்படி இருக்க வேண்டும்? டேனியல் வாழ்க்கையில் ஒரு தீர்மானம் பண்ணா ராஜபோஜனில் தீட்டுப்படுத்தல் ஆகாதுன்னு சொல்லி முதலாவதுடைய வாழ்க்கையில் தீட்டுப்படுத்தக்கூடாதுன்னு சொல்லி தன் இதயத்தில் என்ன பண்ணாருங்க? தீர்மானித்திருக்கிறார். இந்த இருதயம் மகா கேடுள்ளதாக இருக்கிறது. இந்த இருதயத்தை பரிசுத்தப்படுத்திக் கொள்வது நம்முடைய கரத்தில் இருக்கிறது. நம்ம இப்போ தேவ நோக்கி பார்த்து கொண்டிருக்கலாம். உலகம் போகிற போக்கில் நாம் போகக்கூடாது. நாம் வேறு பிரிக்கப்பட்டவர்கள். அதுதான் 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் பாருங்க. நீங்களோ அந்த காலத்திலிருந்து அழைத்தவருடைய ஆமென் சொல்லுங்க. தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி, ராஜரிகமான ஆசாரிய கூட்டம், பரிசுத்த ஜாதி. ஆமென். எந்த ஜாதி சொல்லுங்க? எல்லாரும் பல ஜாதிகள் சொல்லுவோம். ஆனால் கிறிஸ்தவர்கள் கர்த்தருடைய பிள்ளைகள் சொல்ற ஒரே ஒரு ஜாதினா ஜாதி. சொல்லுங்க, கௌரவமாக சொல்லுங்க, நல்ல ரோசமாக சொல்லணும். ஆமாம், என்ன ஜாதி சொல்லுங்க, தைரியமாக சொல்லுங்க, மாத்தட்டி சொல்லுங்க. நம்ம என்ன ஜாதி? ஆமாம், ஆண் ஜாதி, பெண் ஜாதி இல்லை. என்ன ஜாதி? பரிசுத்தம் உள்ள ஜாதி. ஆமேன்னு சொல்லுங்க. எல்லாம் வாரி பிள்ளைங்க கைகளை உயர்த்தி சொல்லுங்க. சொல்லுங்க, நான் என்ன ஜாதி? சொல்லுங்க, தைரியமாக சொல்லுங்க, தைரியமாக சொல்லுங்க. ஆமென். சத்துரை பார்த்து சொல்லுங்க. சத்துரு வெட்கப்படணும். நான் என்ன ஜாதி தெரியுமா? நான் பரிசுத்தம் உள்ள ஜாதி. ஒரு டேனியலுடைய வாழ்க்கையில் ஒரு தீர்மானம் எடுத்தது போல இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டும். இரண்டாவதாக டேனியலுடைய வாழ்க்கையில் ஒரு தீர்மானம் எடுத்தார். அவர் உண்மை உள்ளவராக இருந்தார். ஆமென், ஆமென். உண்மை எங்கிருந்து வரும் சொல்லுங்க பார்க்கலாம். உண்மைக்கும் உத்தமத்துக்கும் வித்தியாசம் உண்டு. உண்மை எங்கிருந்து வரும்? சங்கீதம் 51:5 இதோ நான் துர்க்குணத்தில் உருவானேன், என் தாய் என்ன பண்ணாங்க? பாவத்தில் கர்ப்பம் தரித்தாங்க. 6ஆம் வசனம் வாசிங்க. இதோ உள்ளத்தில் உண்மையாயிருக்க விரும்புகிறேன். ஆமென். உண்மை எங்கிருந்து வரணும்? உள்ளத்திலிருந்து. உத்தமம் எங்கிருந்து வரும்? உத்தமம் சொல்லுங்க பார்க்கலாம். உத்தமம் வாலிப்பிள்ளை நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். உண்மை எங்கிருந்து வரும்? உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உண்மை வருகிறது. உத்தமம். டிஃபரன்ஸ் உண்டு, வித்தியாசத்தை நாம் பார்க்கிறோம். 119 சங்கீதம் 1 வசனம் வாசிங்க. கர்த்தருடைய வேதத்தின் பிரகாரம். ஆமென். நம்ம ஃபாலோ பண்றது என்னதான்? இந்த பைபிள் தான். ஆமென். தேவனுடைய வார்த்தைகள். ஹல்லேலூயா. வார்த்தை வேதத்தின் பிரகாரம் நடக்கிறவன் தாயா உத்தமன். உண்மை உள்ளவன் யார்?
உள்ளத்திலிருந்து உள்ளத்தில் உண்மை இருக்க விரும்புகிறேன். ஆமென். டேனியலுடைய வாழ்க்கையில் இரண்டாவதாக அவர் உண்மை உள்ளவராயிருந்தார். டேனியல் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே தானியேலும் என்றார். ஆமென். அந்த பட்டணத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்த பொழுது நான் வீட்டுக்குள்ளே போய் போய் நான் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக வாசல்கள் திறந்திருந்தது. ஆமென். அங்கே நான் முன் செய்து வந்தபடியே தினமும் 3 வேளையும் ஆமென். தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி ஜெபம். ஸ்தோத்திரம் செலுத்தி ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நேபுகாத்நேச்சர் ராஜா எருசலேமிலிருந்து டேனியேலை பாபிலோனை சிறைப்படுத்தி கொண்டு வந்தார். ஆனால் டேனியலுடைய வாழ்க்கையில் முதலாவது தன்னுடைய இதயத்தில் தீட்டுப்படுத்தலாகாது என்று சொல்லி தீர்மானம் பண்ணார். இரண்டாவது டேனியேல் தரிவு ராஜ்யபார காலத்தில் தரிவு ராஜா தன்னை விட யாரையும் வணங்கக்கூடாது என்று சொல்லி தாக்குதலை கையெழுத்து போட்டு தெரிந்த போது கூட டேனியலுடைய வாழ்க்கையில் எப்போதும் போல 3 வேளையும் முழங்கால் படுத்து திறப்பில் நின்றார். அந்த உத்தமத்தை உண்மையை ராஜாவுக்கு முன்பதாக நிரூபித்து காண்பித்தார். அவர் உண்மைக்கு கிடைத்த பலன் என்ன? சிங்ககவி. ஆனால் சிங்கத்தின் வாயை டேனியலுடைய உண்மையை கண்டு சிங்கத்தின் வாயை அடைத்தார். ஆமென். உண்மையுள்ள மனிதன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவான். இந்த தீர்மானத்துக்கும் இந்த உண்மைக்கும் கிடைத்த ஒரு பலன்தான் தேவ பிள்ளைகளே, நேபுகாத்நேச்சர் காலத்திலும் கோரேசின் காலத்தின் தலைமுறைகளில் டேனியலுடைய காரியம் எப்படியாக முடிந்தது? ஜெயமாய் முடிந்தது. டேனியல் 6ஆம் அதிகாரத்தில் கடைசி வசனத்தில் டேனியலுடைய காரியம் எப்படியாக முடிந்தது? ஜெயமாய் முடிந்தது. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஒரு ஜெயத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், இன்றைக்கு நம்ம ஒரு தீர்மானம் எடுக்கலாம். அசுத்தமானதை பார்க்க மாட்டேன், அசுத்தமானதை நான் தொட மாட்டேன். யார் பார்க்கிறார்களோ இல்லையோ, என் தேவன் பார்க்கிறார். டேனியலுக்குள்ள இருந்த அந்த பரிசுத்தம் எனக்குள் வர வேண்டும் என்று சொல்லி நீங்கள் திறப்பில் நில்லுங்க. டேனியலுடைய வாழ்க்கையிலே தேவன் இருக்கிறார் என்று ஒரு பயத்தோடு கூட உண்மையாய் திறப்பில் நின்று நிமித்தமாக டேனியலுடைய காரியங்கள் ஜெயமாய் முடிந்தது போல இன்றைக்கு நாம் கூட தீர்மானம் எடுக்கலாமா? தீர்மானத்தை எடுக்கலாமா? ஒரே ஒரு வசனத்தை நாம் வாசிக்கலாம். எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் 33வது வசனம். விசுவாசத்தினாலே அவர்கள் ஆமென். ஜெயித்தார்கள், நீதியை நடப்பித்தார்கள், ஆமென். வாக்குத்தத்தங்களை பெற்றார்கள், ஆமென். சிங்கங்களின் வாய்களை அடைத்தார்கள். அடைத்தார்கள். ஆமென். அங்கே விசுவாசிகளுடைய பட்டியலை நாம் பார்க்கிறோம். சிங்கத்தின் வாய் என்ன பண்ணாங்க? ஆமென். ராஜ்யங்கள் என்ன பண்ணாங்க? ஜெயித்தாங்க விசுவாசத்தினால. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விசுவாசத்தினாலே நம் ராஜ்யங்களை ஜெயிக்க போகிறோம். விசுவாசத்தினாலே சத்துருக்களை மேற்கொள்ள போகிறோம். விசுவாசத்தினாலே பாவத்தை மேற்கொள்ளக்கூடிய அதிகாரத்தை நாம் பெற்றுக்கொள்ள போகிறோம். இன்னைக்கு தேவ பிள்ளையே, மீண்டும் அந்த வசனத்திலே தேவ செய்திக்கு தெரிந்து கொள்ளப்பட்டு அந்த வேத பகுதியில் செய்திக்கு ஆதாரமாய் வாசித்தோம். டேனியல் 1ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில் தேவ பிள்ளைகளே, டேனியலுடைய வாழ்க்கையில் தன்னுடைய இதயத்தில் தீட்டுப்படுத்தலாகாதுன்னு சொல்லி தன் இதயத்தில் தீர்மானம் பண்ணினார். தீர்மானத்தில் நீங்களும் நானும்
இன்றைக்கு தேவ சமூகத்தில் அர்ப்பணிக்கலாம். கண்களை மூடலாம். ஹalleluya திலமோ ஷதுலி பிலவா ரிகலமோ ஷதுலி பிலவா ரபாலவா. டேனியல் வாழ்க்கையில் ஒரு தீர்மானம் எடுத்தார் ஐயா. ஆரம்பத்தில் எடுத்த தீர்மானம் கடைசியில் ஜெயத்தை கொண்டு வந்தது. டேனியலுடைய உண்மையும் ஜெயத்தில் கொண்டு வந்து நிறுத்தினது. செய்தி கேட்டிருக்கிற வாலிப பிள்ளைகள் பாவத்துக்கு அடிமைகளாக இல்லாதபடி வேர் பிரிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையிலே வாழ்வதற்கு இன்றைக்கு ஒரு தீர்மானத்தை எடுக்கின்றேன். இனி நான் பாவத்துக்கு அடிமையாக இருக்க மாட்டேன். அசுத்தமானது நான் தொடமாட்டேன். கர்த்தருக்காக, யாருக்காக வாழ்க்கை, எதற்காக வாழ்க்கை, அதை நாம் நோக்க வேண்டும். எதிராக இருக்கிற தீட்டான ஒன்றையும் நான் இனி பார்க்க மாட்டேன், நான் தொட மாட்டேன். என் வாலிபத்தை நான் இனி வீணால் கழிக்க மாட்டேன். வாலிபத்தில் டேனியல் அர்ப்பணித்தாரே, என் வாழ்க்கையில் நான் அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லி, வாலிப தம்பி, வாலிப தங்கச்சி, நீங்க பட்டம் படித்திருக்கலாம், நீங்க பெரிய ஆட்களாக இருக்கலாம், ஒரு உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கலாம். ஆனால் நமக்கு மேலாக தெய்வம் இருக்கிறார். அவர் நம்மளை பார்த்து கொண்டிருக்கிறார். நல்ல ஒரு மேலத்தையோடு கண்கள் நோக்கி கொண்டிருக்கிறது. இனி காலம் செல்லாது. நீங்க சேனைகளாக எழும்புவோம். கர்த்தருக்காக ஒரு கூட்டத்தை ஆயத்தப்படுத்துவோம். இந்த நாள் கர்த்தர் நமக்கு கொடுத்த மனமகிழ்ச்சியினால் இந்த நாளை நாம் பயன்படுத்தி கொள்ளுவோம். கர்த்தர் பலத்த காரியங்களை செய்வார். ஒரு வித்தியாசத்தோடு தேவன் நம்மளை பயன்படுத்துவார். அக்கினி ஜுவாலை எடுத்து பயன்படுத்துவார். நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. இந்த வாலிப பொறுப்பை நடத்துகிற பிள்ளைகளை மீண்டும் நான் ஆசீர்வதிக்கிறேன். அந்த கிருபை இருக்கட்டும்பா, அவங்களுக்கு பாதுகாப்பு இருக்கட்டும்பா. பெரியவங்களா எல்லா பிள்ளைகளும் உற்சாகப்படுத்திட்டு ராஜா, நம்முடைய கருத்திலே நான் அர்ப்பணிக்கிறேன். ஆமென், ஆமென். Thank you.
ராஜாதி ராஜாவே 8வது மாதத்தின் ஆண்டவரே இந்த 5வது வாரம் அப்பா ஓய்வு நாளில் ஆராதனையாக ராஜா எங்கள் வாலிப பிள்ளைகளோடு கூட நாங்கள் இணைந்து ஆண்டவரே நாங்களுமே ஆராதிக்கவும் துதிக்கவும் பாடவும் ஆண்டவரே உடைய தாசனுடைய வார்த்தைகளை நாங்கள் கேட்கவும் அப்பா நீர் பாராட்டின தயவுக்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறப்பா அருமையான நாளில ஆண்டவரே எங்கள் பிள்ளைகள் தாவே பிள்ளைகளை எடுத்து ராஜா தேடுவதின் காலத்திலே நீர் வல்லமை வாய்ந்த தாவே உங்க நாம மகிமைக்காக நீர் எடுத்து பயன்படுத்தும்படிக்காக ஆண்டவரே உடைய தாசன் பேசின வண்ணமா ஆண்டவரே தாவே தானியேல் தன்னுடைய வாழ்க்கையில வாலிப நாட்களில ஆண்டவரே இருதயத்தில் எடுத்த தீர்மானம் எடுத்தது மாத்திரமல்ல ஆண்டவரே கடைசி வரைக்கும் காத்து ஆண்டவரே தாவே அநேக அன்னைக்கு பாபிலோன் சாம்ராஜ்யத்தில் ஆண்டவரே நடக்கக்கூடிய ஆண்டவரே ஒரு தாவே வல்லமையில வாலிபனாய் மாறினது போல ஆண்டவரே அப்பா எங்களுடைய பிள்ளைகளுக்கு அப்படியா இவர்கள் நாட்களிலே நீர் எடுத்து பயன்படுத்தும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா ஆண்டவரே நாங்களுமே ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா ஆண்டவரே தானியேலுடைய வாழ்க்கையில் இருந்த ஆண்டவரே இந்த உண்மை ஆண்டவரே இந்த உத்தமம் ஆண்டவரே தாவே எடுத்த தீர்மானங்கள் விசுவாசத்தினாலே ராஜ்யங்களை ஜெயித்தது போல ஆண்டவரே என் வாலிப பிள்ளைகள் திருச்சபையில் வருகிற அத்தனை பேரும் ஆண்டவரே ஆண்டவரே கர்த்தாவே சத்தியத்தின்படி நம்முடைய வசனத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தால் வாக்கியவான்கள் என்று சொன்ன வார்த்தையின்படி ஒவ்வொருவரும் அந்த வாக்கியத்திற்குள்ளே நாங்கள் கடந்து போங்க ஆண்டவரே கர்த்தாவே வாலிபர்களுக்கு சொன்னாலே ஆண்டவரே வேத வசனம் அவர்கள் நிறைந்திருக்க வேண்டும் என்று சொன்ன வார்த்தையின்படி ராஜா இந்த உலக வாழ்க்கையிலே அவர்கள் இருதயத்திலே எதை நிறுத்துகிறார்களோ இல்லையோ ஆண்டவரே இந்த கடைசி நாட்களிலே தாவீது தன்னுடைய வாழ்க்கையிலே சொன்னது போல ஓ நீர் அருளின வேதம் என் இருதயத்தில் இருக்கிறபடினால் என் நடைகளில் ஒன்றும் பிசகுவதில்லை என்று சொன்ன வார்த்தையின்படி ஆண்டவரே கர்த்தாவே நாங்கள் நமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடி உம்முடைய வார்த்தையை இருதயத்தில் வைத்து வைத்தேன் என்று சொன்ன வார்த்தையின்படி வாலிபர்கள் வசனத்தை கேட்கிறவர்களாக அல்ல வாசிக்கிறவர்களாக அல்ல இருதயத்தில் அந்த வார்த்தைகளை மறைத்து வைத்து வாழ்நாளிலே கர்த்தாவே ஜீவனுள்ள வார்த்தைகளை அபியாசப்படுத்துகிற பிள்ளைகளாய் ஆண்டவரே கர்த்தாவே எங்கள் பிள்ளைகள் ஆண்டவரே ராஜாதி ராஜாவே அப்பா ஒளி விளக்குகளாய் கோணலும் மாறுபாடுமான இந்த சந்ததியின் நடுவிலே வசனத்தை கர்த்தாவே பிரகாசிக்கிற பிள்ளைகளாய் வசனத்திலே வாழ்கிறவர்களாய் கர்த்தாவே ஒருவரின் ஆலைகளை ஆராதனையை ஆசீர்வதித்துக் கொடுத்ததற்காக நன்றி பாடின பிள்ளைகள் ஆண்டவரே இசைக்கருவி வாசித்த பிள்ளைகள் ஆண்டவரே கர்த்தாவே ஆராதித்த அன்பு பிள்ளைகள் ஆண்டவரே உடைய வார்த்தையை கொடுத்த ஆண்டவரே கர்த்தருடைய தாசனுக்காக நன்றி செலுத்துகிறேன் திருச்சபையின் நிர்வாகிகளுக்காக நன்றி செலுத்துகிறேன் அப்பா என் தேவனை வாலிப ஐக்கியத்தின் தலைவர் செயலாளர் பொருளாளர் உறுப்பினர் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தர் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறார் ஒவ்வொருவரும் தனித்தனியாய் பேர் கர்த்தரை ஆசீர்வதித்து வழிநடத்துவீராக ராஜா இதை கேட்கிற பார்க்கிற ஆண்டவரே எல்லாரும் ஆண்டவருடைய திருநாமத்தினால் ஆசீர்வதிக்கப்பட கர்த்தருக்கு செய்கிறாங்க இதனால் வருகிற கனம் துதி ஸ்தோத்திரங்களை நாங்கள் உபகை செலுத்துகிறோம் இயேசு ராஜாவின் ஆராதனை நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகலவாலை மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தெய்வத்தின் அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கிய சமாதான சந்தோஷம் கர்த்தருடைய வார்த்தை கேட்டு அனைவரோடும் இந்த ஆராதனை பொறுப்பெடுத்து நடத்தினேன் கீபம் சங்கத்தின் தலைவரோடும் அனைத்து பிள்ளைகளோடும் சகல பரிசுத்தவான்களோடும் உலக மக்களோடும் உம்முடைய வருகை வரையிலும் வழி நடத்தி காப்பீராக. ஆமென் ஆமென்.